மக்களவை தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற உள்ள நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த இடி என்னதான் நடந்தது, எதற்காக என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள். மக்களவை தேர்தலில் எங்களுக்கு பாஜகவின் ஆதரவு தேவையில்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறி தற்பொழுது சிறிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து கொண்டாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் அமைந்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமியிற்கு. இந்த நிலையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் வீட்டில் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்த உள்ளதாகவும், அதிமுகவின் ஆட்சியின் பொழுது டெண்டர் முறைகேடு, சாலை முறைகேடு போன்றவை செய்ததாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது தற்பொழுது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே விஜயபாஸ்கர், தங்கமணி, வேலுமணி மற்றும் ஜெயக்குமார் இவர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கு தற்பொழுது சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவை தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக பாஜக எடப்பாடி பழனிசாமி தலையில் இடிவிலும் அளவிற்குத்தான் தற்பொழுது இந்த சம்பவத்தையும் அரங்கேறியிருக்கிறது. ஒரு பக்கம் பிரச்சாரம், மறுபக்கம் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் விசாரணை. இதற்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் செய்ய போகிறார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஏனென்றால் டெல்லியில் அமித்ஷா அவர்களை பகைத்து கொண்டதன் காரணமாகத்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தற்பொழுது திகார் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒட்டுமொத்த பாஜகவையுமே பகைத்து தற்பொழுது எதிர்க்கட்சியாக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைமை பரிதாப நிலைமையாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் 4 நாட்களில் ஒவ்வொருவராக கைது செய்யப்படுவார்கள். கொடநாடு வழக்கு எடப்பாடி பழனிசாமியின் கழுத்தை நெரிக்கும் என்றே குறிப்பிடலாம். முன்னாள் முதல்வராக இருந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த இடமாக அதிமுகவின் தொண்டர்கள் கோவிலாக கருதப்படக்கூடிய இடத்தில் கொலை செய்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான ஆவணங்களையும் முக்கியமான ஃபைல்களையும் திருடியதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதாரங்கள் அனைத்தும் தற்பொழுது சேகரிக்கப்படுகிறது சிபிஐ துறை அதிகாரிகளால். ஒட்டுமொத்தமாக அனைத்து ஆதாரங்களும் எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக அமையும் பட்சத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவின் 15 நபர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை இப்படி கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக அதிமுக பன்னீர்செல்வம் தலைமை ஏற்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தற்பொழுதே ராமநாதபுர தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடைசியில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக OPS அவர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. கொடநாடு வழக்கை பொறுத்துதான் தெரிய வரும் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை என்னவாக மாறப்போகிறது என்பதை. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.